மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நான் உண்மையிலேயே இந்த நிதிநிலை அறிக்கையில் பேச வேண்டும். இந்த அரசு தேர்தல் வாக்குறுதிகளை செய்திருக்கிறதா என்பதை சொல்ல வேண்டும். அதை நடைமுறைப்படுத்துகின்ற நிலையில் தான் அவர்கள் இருக்கிறார்களா என்பதையெல்லாம் சொல்ல வேண்டும் என்றுதான் நான் வந்திருக்கிறேன். இடையில் நுழைந்து அண்ணன் செங்கோட்டையனை பற்றி எனக்கு நன்றாகவே தெரியும். சொல்லிட்டார்ல, முடிஞ்சு போச்சு. அதை நான் டிரா பண்ணிக்கிறேன். ஆனால் தயவு கூர்ந்து என்னுடைய கருத்துக்களை நீங்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். என்னோடு நீங்களும் உங்களோடு நானும் பயணித்திருக்கின்றோம். நான் எப்படிப்பட்டவன் என்று உங்களுக்கு 100% நன்றாகவே தெரியும். எனது உறுதிப்பாடு உங்களுக்கு நன்றாக தெரியும். எந்த நிலையும் நான் மாற மாட்டேன். என்னுடைய நிலை திராவிட இயக்கத்தினுடைய பரிணாம வளர்ச்சியாகத்தான் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கும். நன்றாக தெரிந்து கொள்கிறோம். பேரறிஞர் அண்ணா அவர்கள் இருந்து இன்று வரை இந்த மன்றத்தில் நான் ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன். இந்த மன்றத்தில் நான் சட்டமன்ற உறுப்பினராக நின்று கொண்டிருப்பதற்கு காரணம் திராவிட இயக்கத்தின் பரிணாம வளர்ச்சியாக இன்றைக்கு வீட்டிருக்கின்ற கடந்த 5 ஆண்டு காலம் தமிழகத்தின் உரிமைகளை என்னாலும் நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்ற ஆட்சியும் கட்சியும் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்ற முன்னாள் முதலமைச்சர் கழக தலைவர் அவர்களுக்கு நான் நன்றி சொல்வதற்காகத்தான் என்னுடைய இந்த இதயத்தில் இருக்கின்ற பாயிண்டில் இந்த படத்தை வைத்திருக்கிறேன் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இதுக்கு முன்னாடி அந்த போராட்டம் சட்ட போராட்டம் உங்களுக்கு நன்றாக தெரியும். இங்க பாருங்க, நானே என்னை பாருங்க, மாணவ உறுப்பினர் என்ன பர்சனலா உள்ள வேண்டாம், தயவுசெய்து என்னை பார்த்து கருத்துக்கள் மட்டும் நீங்க சொல்லுங்க. நான் அலோவ் பண்றேன்ல. அமைச்சர்கள் படத்தை வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்பதெல்லாம் தவறு இல்ல. நீங்க இல்ல அதை யதார்த்தமாக எடுத்துக்கொண்டு நீங்களும் சொன்னீர்கள், அவர்களும் சொன்னார்கள். அதோடு அந்த பிரச்சனை முடிந்து விட்டது. உட்காருங்க. ஆமா, என்னை பொறுத்தவரையிலும் உங்கள் படத்தை பற்றி நான் பேசவில்லை. நீங்கள் பேசியிருப்பதான் கொச்சையாக இருக்கிறது. நான் ஒன்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால், படத்தை வைத்துக் கொண்டு ஏமாற்றாதீர்கள் என்று சொல்வது வேடிக்கையாக இருக்கிறது. நீங்கள் இல்ல வேடிக்கையாக இருக்கிறது. இல்ல நீங்க கேட்கணும், இருங்க. இல்ல அதை சொல்ல எப்படி இருக்க முடியும்? நான் எங்க ஏமாத்துறேன், அப்புறம் அவர் ஏமாத்துறேன் நடத்துமா? மாண்பு அவையமன் பர்சனலா சொல்லுங்க. ஆமா, இல்ல இருங்க. பாருங்க, இரு பக்கம் சொல்லப்பட்ட கருத்துக்களை நகைச்சுவையாகவும் நயமான கருத்துக்களாகவும் அவை எடுத்து அதோட விட்டுருங்க. அது போதும், அதோட போதும். எடுத்துக்கொள்ளுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த இரண்டையுமே உட்காருங்க.